இந்த நாளை மறுதினம் நடைபெறக்கூடிய இந்த அமைச்சரவை விரிவாக்கம், இப்போதைக்கு ஒரு 9 அமைச்சர்கள் தான் அதில் வந்து பதவி ஏற்றிருக்காங்க. இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் காங்கிரஸ் உறுதியாக இடம் பெறுது. ஆனால் அதிமுகவின் இந்த அதிருப்தி பிரிவு இடம் பெறுகிறார்களா அல்லது அது இடம் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? சார், இடம் பெறட்டும் சார். அப்பதான் விஜய் வச்சு செய்யலாம். அப்பதான் இவங்களை வச்சு செய்வார்கள் பொதுமக்கள். அப்பதான் இவங்களை வச்சு செய்வதற்கு சமூக ஆர்வலர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எஸ்பி வேலுமணியில் இப்ப அவர் பேர்ல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, விஜயபாஸ்கர் அவர்கள் பேர்ல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இவர் அவங்களோட சேர்த்திருந்தாருன்னா விஜய் என்ன சொல்லியிருக்காரு? நான் ஊழலற்ற ஆட்சி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லிக்கக்கூடிய விஜய் இந்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய இவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்கன்னா பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க? அதுக்கு இந்த இதுக்கு கண்டிப்பா வெயிட் பண்றாங்க. விஜய் அவர்கள் கண்டிப்பா கொடுக்கணும். அது கொடுத்தாருனாக்க நல்லா வச்சு செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இதற்கு விஜய் அனுமதிப்பாரா என்பதை நம்ம பொறுத்துதான் பார்க்கணும் சார். ஓகே கோவிந்தராஜ் சார், இப்ப நம்மளோட புரட்சி அதிமுகவின் நிறுவனர் புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் வந்து நாம் வந்து கேட்கலாம். புகழேந்தி சார் வணக்கம். ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே காரணம் புதுசா கட்சியில சேர்ந்த லால்குடி எம்எல்ஏ லீமா ரோஸ் தான் காரணம் அப்படின்னு அரசியல் விமர்சகர் கோவிந்தராஜன் சொல்றாரு. நீங்க எல்லா பிரச்சனைக்கும் லீமா ரோஸ் மட்டும் தான் காரணமா சார்? லீமா ரோஸ் மேல குட் ஈவினிங் டு சத்யம் டிவி. குட் ஈவினிங் கண்ணன். லீமா ரோஸ் மேலதான் எல்லா கண்ணும் விழுந்திருக்கு. அது காரணமும் இருக்கு. ஏன்னா அவங்கள மாத்திரம் கட்சி விட்டு எடுக்கல பழனிசாமி, எல்லாத்தையும் எடுக்கிறாரு. லீமா ரோஸ் மாத்திரம் ஏன் எடுக்க மாட்டேன்றாரு? அவர் கேட்கறது ஒரு நியாயமான கேள்வி தானே. அது இப்போ இதுல வந்து லீமா ரோஸ் ரொம்ப ரோல் அதிகமா இருக்குன்னு எல்லாரும், என்ன ரோல்னா பெரிய ரோல் ஒண்ணும் இல்ல. அதிமுக கொடியை பிடிக்கல, தலைவர் கொள்கையை சொல்லல, அம்மா வந்து வேற மாதிரி இருந்தாங்க, அந்த குடும்பத்துக்கே எதிர்ப்பா இருந்தாங்க. முன்னாள் முதலமைச்சர் அம்மா எனக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும். என்னையெல்லாம் தேடி வந்த நேரம் அது. பட் அவங்க ரோல் என்னன்னு தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மாறுபட்ட கருத்து இருக்குங்க. கவர்னர் வரார், இந்த வானளாவிய அதிகாரம் படைத்தவர் சபாநாயகர். ஆகவே சபாநாயகர் என்கின்றவர் எல்லா விவரமும் தெரிந்தவர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாலிட்டிஷியன். அவரு தனபால் போல மற்றவர்கள் போல உங்க நண்பர் தானே அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் ஒருங்கிணைப்பு குழு நண்பர் தானே? ஆனா ஆமா நண்பர், என்னுடைய நண்பர் சார், உடன்பிரபா சகோதரர். என்னையும் அவரையும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு, வித்தியாசம் இருக்காது. பல பேருக்கு நான் தான் சபாநாயகர் கூட நினைச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி வந்து ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா சபாநாயகர் முடிவுதான். 2 விப்பு எல்லா எம்எல்ஏவும் சேர்ந்து ஒரு விப்பை தேர்ந்தெடுத்திருந்தா, கொறடாவை தேர்ந்தெடுத்தா சரியா இருந்திருக்கும் கண்ணன். இல்ல இவங்க ஒரு விப்பு அவங்க ஒரு விப்புன்னு ஆயிடுச்சு. இப்ப எந்த விப்ப கையில முடிவெடுக்கல சார். அதிகமான சபாநாயகர் 2 விப்ல யாரு ஒரிஜினல் விப்னு முடிவெடுக்கலையே. வாக்களிக்கவும் அனுமதி விட்டாரு, 2 விப்பும் அது பரிசீலனை இருக்குன்னு போட்டாரு, கன்சிடர்னு போட்டாரு. அப்ப என்னதான் முடிவெடுக்க போறாப்ல? யார் விப்புனே தெரியலையே பண்ணும். ஆமா எந்த எஸ்பி வேலுமணியா இல்ல ஒரு சிபி சண்முகமா யார் விப்புனே இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணலையே சார். இல்ல 2 அணிக்கு 2 விப் இருக்கிறது கரெக்ட் தானே? ஆமா, 2 பேர் 2 விப் கேட்டா சொல்லிருக்காங்க. ஒன்னு சிபி ஆமா. அப்ப வந்து எண்ணிக்கையில் அதிகமா இருக்கிறது வேலுமணி சைடும் இவர் சைடும். ஆனா எண்ணிக்கையில குறைவா இருக்கிறது எடப்பாடி சைடு. ஆனா கட்சிக்கு பொதுச் செயலாளர் அப்படின்னு அவரை சொல்லிட்டு இருக்காரு. இந்த டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு. சோ சபாநாயகர் முடிவு தான் இறுதியான முடிவு, வேற வழியே கிடையாது. இல்ல இதுல வந்து சார் சொல்லிட்டு இருந்தாங்க ஆளுநர் வராருன்னு. ஆளுநர் தலையிட முடியாது. இல்ல இவர் என்ன முடிவெடுத்து சபாநாயகர் 10 ஷெட்யூல்ல என்ன முடிவெடுத்து அவர் அனுப்புறாரோ அததான் வந்து நீங்க வந்து சரி பண்ண முடியுமே தவிர நீங்க அதுல தலையை உள்ள போட முடியாது ஆளுநர். அதனால அந்த சிக்கல் இருக்கு, சட்ட சிக்கல் இருக்கு. 2 ஃபேக்ஷனால செயல்படுமா? இன்னும் 5 வருஷமும் அப்படிதான் செயல்படுமா அதிமுக?